விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேர் மேலேயும் குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்தார். அவர் மேலே குட்கா வழக்கு பதிவு செய்யப்பட்டு 39 கோடிக்கு மேலே அவர் மேலே லஞ்சமாக வாங்கினார்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நிலுவையில் இருக்குது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குலேயும் அவர் முதலிடத்தில் இருக்கிறாரு. விராலிமலையில் இருக்கிற கல்குவாரி இவருடையது. கல்குவாரியில் அளவுக்கு அதிகமான மணல் கொள்ளை, கல், ஜல்லி இதெல்லாம் கொள்ளை அடித்தார்னு சொல்லிட்டு இவர் மேலே வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் கரைபடிந்த இந்த விஜயபாஸ்கர் விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. அதுக்கடுத்தது கரூர் விஜயபாஸ்கர் இவர் மேலே 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் வழக்கு இருக்குது. ஒரு இடத்த போலி ஆவணம் தயாரித்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஃப்ராடுலண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இவர் பண்ணியிருக்கிறதா இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவருடைய மனைவி மேலேயும் அந்த வழக்குக்கு உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லைங்க, இவர் மேலேயும் வழக்கு, அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் இவரும் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இந்த 2 விஜயபாஸ்கர்களும் இன்றைக்கி விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியை தூய்மைப்படுத்த போகிறாங்க. விஜய் கட்சியினுடைய தூய்மையை புனிதப்படுத்த போகிறாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் தான் விஜய் கட்சியில் இன்றைக்கி சேர்ந்து விஜய் கட்சி ஒரு குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டதற்கு இவங்க 2 பேருமே சாட்சி. ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு சும்மா இருக்காது.